ஆளுநர் மாளிகையிலிருந்து காட்சிகளை பார்க்க போகிறோம். புதிய அமைச்சருடைய பதவியேற்பு விழா தொடங்க இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு MK ஸ்டாலினுடைய வாகனம் ஆளுநர் மாளிகையை வந்தடையக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். 7 மாத இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாடு அமைச்சரவையில் திரு மனோ தங்கராஜ் அமைச்சராக பொறுப்பேற்கிறார். பத்மநாபபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மனோ தங்கராஜுடைய பதவியேற்பு நிகழ்வுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆளுநர் மாளிகைக்கு வருகை தரக்கூடிய காட்சி. இன்னும் சரியாக 5 நிமிடத்தில் இந்த பதவியேற்பு விழா சரியாக 6 மணிக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த பதவியேற்பு விழாவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் வரக்கூடிய நேரலை காட்சிகள் இவை. அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டு நேற்று அறிவிக்கப்பட்டது. இந்த வரிசையில் திரு செந்தில் பாலாஜி மற்றும் திரு பொன்முடி ஆகியோர் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அமைச்சரவையில் சேர்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் அமைச்சராக பதவியேற்கிறார் திரு மனோ தங்கராஜ். அவருடைய பதவியேற்பு விழா மேடையைத்தான் திரையில் நம்ம பார்க்கின்றோம். இது பற்றிய மேலும் விவரங்களோடு செய்தியாளர் சாலமன் ஓட்டியோ. தமிழக அமைச்சரவையில நேற்று பல்வேறு மாற்றங்கள் செய்து அறிக்கைகள் வெளியிட்ட நிலையில தற்போது அமைச்சராக மனோ தங்கராஜ் அமைச்சரவையில பொறுப்பேற்க உள்ளதால் இன்னும் சில நிமிடங்கள்ல இந்த அமைச்சரவையாக பொறுப்பேற்க உள்ளார். குறிப்பாக ஆளுநர் மாளிகையில ஆளுநர் RN ரவி அவர்கள் இந்த பிரமாணத்தை செய்து வைக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இந்த பதவியேற்பு நிகழ்வுல பல்வேறு அமைச்சர்கள் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். அது மட்டுமின்றி முதல்வர் MK ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் மற்றும் அமைச்சர்களான பெரியசாமி, ஏவேலு மற்றும் துரைமுருகன் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வுல பங்கேற்க உள்ளனர். அவர்கள் ஆளுநர் மாளிகைக்கு சென்றுள்ளனர். இன்னும் சற்று நேரத்துல அமைச்சராக பிரமாணம் செய்ய உள்ளார், பதவி பிரமாணம் செய்ய உள்ளார். குறிப்பாக செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகியோர் ராஜினாமா செய்துள்ள நிலையில அதனை முதல்வர் ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டு அது தொடர்பாக பல்வேறு இலக்காக்கள் ஒதுக்கீடு செய்தும் அந்த அமைச்சரவையில மீண்டும் மனோ தங்கராஜின் பெயரும் இடம்பெற்று நேற்று அறிக்கையானது ஆளுநர் தரப்புல வெளியிடப்பட்டது. அதன்படியில போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருக்கு தற்போது மின்சாரத்துறையானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் முத்துசாமிக்கு மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல அமைச்சர் RS ராஜகண்ணப்பனுக்கு வனத்துறை கூடுதலாக இந்த பொறுப்பானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் அமைச்சர் மனோ தங்கராஜ் அமைச்சரில் இருந்து விடுவிக்கப்பட்டார். இந்த சூழலில் தான் மீண்டும் அவருக்கு இந்த அமைச்சரவையில இடமானது கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அவருக்கு பால்வளத்துறை அமைச்சர் மீண்டும் இந்த பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.